வணக்கம், வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் மூவி பத்தின ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுவான். பணம், பெயர், புகழ்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அர்ஜுன் மட்டும்தான் played for the love of the game. இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. 2 நாள் தான் ஆயிருக்கு. இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். 2 பேருமே நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தோம். இப்போ என்னன்னா, இந்த படத்தை பார்க்கறதுக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பார்க்கலன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்க. ஏன்னா நாங்க ரொம்ப சீக்கிரமா இது வரைக்கும் நாங்க பண்ண ரிவ்யூஸ்ல இதுதான் ரொம்ப சீக்கிரமான ரிவ்யூ நாங்க பண்ணிருக்கோம்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும், வேற வழி கிடையாது. சொல்லு, உனக்கு எப்படி இருந்தது டெஸ்ட்? அங்க அந்த டாபிக் ஜம்ப் பண்ணதுக்கு முன்னாடி விடாமுயற்சியோட ரிவ்யூ வந்து 200+ போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு, லைக் பெருசா இல்லை, பட் 200 வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஏன்னா நாங்களே வந்து கொஞ்சம் செல்ஃப் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீட்பேக்லாம் வாங்கி இன்னைக்கு இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிட்டு இருக்குன்னு நம்புறோம். நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தேங்க்யூ. ஸோ கெட்டிங் டு த டாபிக், டெஸ்ட். டெஸ்ட்ங்கிறது வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னாக்க இட் இஸ் மோர் ஆஃப் மெட்டஃபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ டெஸ்ட் ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட், அதாவது இப்போ மாதவன் கேட்டோம்னா மாதவனுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், சக்சீட் இன் லைஃப், அவரோட அந்த டெக்னாலஜி சம்திங் வந்து இது பண்ணணும், நயன்தாராக்கு குழந்தை பெற்றுக்கணும், சித்தார்த்துக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் கம் பேக், ஏன்னா அந்த மாதிரியான ப்ரெஷர், அது ஒரு டெஸ்ட். மீரா ஜாஸ்மின் பையன் வந்து போயிட்டான், பையன் ஒழுங்கா வீட்டுக்கு வரணும், அது ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான இது போயிட்டு இருக்கு. பாக்குறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கணும், முடிப்பாங்க அப்படிங்கிறது. நீ எப்ப இந்த பாயிண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்த? அவங்க அதனால அப்படி ஒண்ணு இருக்கு. மற்றபடி ஓவரால் எனக்கு பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருந்தது. முதல்ல எடுத்த உடனே நல்ல கேரக்டரை வந்து நல்லா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வாஸ் வெரி குட். பட் நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் சீரியல் மாதிரி போச்சு. அந்த ஒரு பஞ்சினஸ் ஆஃப் ஸ்டோரி, எக்ஸலண்ட் பிளாட். ஃபியூல் செல் ஸ்டாக் டெக்னாலஜி, இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். இதனால வண்டியிலேருந்து எந்த புகையும் வராது. இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே மாற்ற போகுது. வண்டர்ஃபுல் ஸ்டோரி லைன், மல்டிபிள் கேரக்டரைசேஷன், ஒருத்தருக்கு அண்ட் அது உள்ளுக்குள்ள வந்து கொடுக்குற கனெக்ஷன்ஸ், அந்த இது எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ், பியூட்டிஃபுல் பிளாட். பட் ப்ராபப்லி மேக்கிங் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம், பெட்டரா இருந்துக்கலாம் அப்படின்னு என்னுடைய தாட். மேபி ஐ எம் ராங். சீரியல் மாதிரி போச்சு கொஞ்ச நேரம். அல்டிமேட்லி லாஸ்ட் 20 minutes ஆர் சோ எல்லா ஜாம்பவான்களுமே வந்து ஸ்டார்டட் ஷோயிங். ஓவராலா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸா நீ எடுத்து பார்த்த அப்படின்னு வச்சுக்கேன், அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். மாதவன் அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் கொண்டு வருது, அந்த டிரான்சிஷன் டு நெகட்டிவ் ஸ்டேட், நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அப்புறம் நயன்தாரா, எல்லாருக்குமே ஒரு எலிமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஒரு சீன், அந்த ஒரு பாயிண்ட் அடிச்சு தூக்குறாங்க. மீரா ஜாஸ்மின் வாஸ் அமேசிங். அந்த ஒரு சித்தார்த்த அடிச்சு பேசும்போது அல்டிமேட். தட் வாஸ் ஒன் ஷாட். அண்ட் அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கோப்புக்கு வந்து அது ஒரு இடம் தான் இருந்தது. மீரா ஜாஸ்மின் நிறைய ஸ்பேஸ் இல்ல, பட் அதுல ஷீ எக்ஸீடட். சித்தார்த் he was trying to carry over, எனக்கு அது சத்தியமா செட் ஆகல. ஸோ இதுதான் ஓவராலா வந்து டெஸ்ட் இஸ் ஓகே மூவி. சரி பார்க்கலாம், ஐயோ பார்த்தோமே இருக்காது, ஆஹா பார்த்தோமே இருக்காது. குமுதா, உன்னோட ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ்னால இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கே 9 மாதம் ஆயிருக்கு. திஸ் மைட் பி யுவர் லாஸ்ட் சான்ஸ். எனக்கும் நீ சொன்னதான் அதே மைண்ட் செட் தான். கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருந்தது. நல்லா இருந்த மாதிரியும் இருந்தது, நல்லா இல்லைங்கிற மாதிரியும் இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே சொதப்பிட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. இது எப்படின்னா, அதாவது டெஸ்ட்ங்கிறது என்னன்னா, what a matured performance can do with a poor execution அப்படிங்கிறது தான் வந்து டெஸ்டா நான் பாக்குறேன். எல்லாருமே 10,000 மணலாம் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. முக்கியமா நயன்தாரா, மாதவன், மீரா ஜாஸ்மின் சொன்ன மாதிரி. சித்தார்த் வந்து he was like trying to portray someone, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது சித்தார்த்தோட வே ஆஃப் ஆக்டிங் கிடையாது. அவன் நல்லா எக்ஸ்பிரசிவா தான் பண்ணுவாரு. வார்த்தை ரொம்ப தடிப்பாகுது. தெரியும்ல, இந்த ஒரு வாட்டி என்ன நம்பு, நம்மள பெரிய கேமரோட சான்ஸ். இது நம்ம லாஸ்ட் சான்ஸ். ஆனா
என்னன்னா ஏதோ அந்த அந்த ஒரு செலிபிரிட்டி கிரிக்கெட்டருக்கான ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுனால எல்லா சீன்ஸ்லயுமே ஒரு மாதிரியான ஒரு ஒரு ரூடா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குழந்தைய கடத்திக்கிட்டவங்க கிட்ட பேசினாலும் சரி, இல்ல வீட்டுல பேசினாலும் சரி, ஒரே ஃபேஸ் ரியாக்ஷன், ஒரே சீரியஸான ஃபேஸ். வேலைக்கார கிட்ட இவனை ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அது ஒரு மாதிரி இல்ல நம்ம கெத்து, நம்ம அது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்ததே தவிர அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் காமிக்கல. மேபி அப்படி ஒரு டோன்குள்ள போகணும்னு பர்பஸா நினைச்சு போனதான்னு தெரியல. நயன்தாரா வாஸ் எக்ஸலன்ட். இது வந்து நயன்தாரா எனக்கு பொறுத்த வரைக்கும் அழுது புரண்டு அந்த ஒரு பாடி ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க தெரியுமா, மூவ் பண்றது, இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி கீழே உளுந்து எந்திரிச்சு அழுது புரண்டுன்னு, இது வந்து ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தான் நயன்தாராக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நயன்தாரா ஃபார் ஹர் பெர்ஃபார்மன்ஸ், நான் நிறைய படங்கள் வந்து நயன்தாராவோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நயன்தாரா வந்து நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. சாரிடா, நான் வேணும்டா பண்றேன். ஆமா, உனக்கு அப்பா அண்ணன் ஆசை இல்லைல்ல? 24 வயசுல நம்பிதான் உன்னை கல்யாணம் பண்ண. சோ மாதவனோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஷைத்தான்ல பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஷைத்தான் படம் பார்த்திருக்கியா நீ? அதுல ஒரு நெகட்டிவ், கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேட் தான், அதுல ப்ராப்பர் வில்லனு. சோ அந்த மாதிரியான அதுல ஒரு வேற ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இது இருந்தது. சோ அதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எல்லாம் they made it with ease, ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா எந்த மாதிரியான ஒரு எக்ஸிகியூஷனுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் லூப்போலா இருந்தது எனக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த எபிசோட் ஆஃப் கிட்னாப்பிங்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல நிறைய விஷயங்கள் சொதப்பிட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு எப்படின்னா இது வந்து இது என்ன டைப் ஆஃப் மூவி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. இஸ் இட் அ த்ரில்லர்? ஆமா. இஸ் இட் அ ஸ்போர்ட்ஸ் டிராமா? ஏன்னா கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் போகுது. இஸ் இட் அ வெறும் டிராமா? அந்த எலிமெண்ட் இருக்கு. ஸோ நீ எப்படி வேணா நினைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், நல்ல ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேன் அப்படின்னா. ஓகேவா? ஆனா வாட் கைண்ட் ஆஃப் மூவி இஸ் திஸ் அப்படிங்கும் போது தட் இஸ் a big question mark for me. சாரா, அர்ஜுன் மை ஸ்கூல் மேட், சரவணன் மை ஹஸ்பண்ட். நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நீங்க விளையாடுற டெஸ்ட் மேட்ச்ல தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேண்டீன் நடத்துறாரு. இன்ட்ரெஸ்டிங். கரெக்ட். And in the few element part, no, Siddharth being very rigid, எனக்கு நிறைய ஷேட்ஸ் ஆஃப் விராட் கோலி, சச்சின், அப்புறம் தோனி, தோனி பேசுறாங்க. அதனால வந்து அதோட இது நீ வந்து விராட் கோலியோட அம்மாவோ யாரோ தவறிட்டாங்க. கங்குலி நான் வந்து என்ன தாதா தாதான்னு சொல்லிட்டே இருப்பானுங்கல்ல, அதான் கங்குலியோட இது. அதுக்கப்புறமா வந்து விராட் கோலியோட அம்மா, ஐ திங்க் அம்மா ஒரு அப்பா சரியா தெரியல, அவங்க வந்து விராட் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துருவாங்க. பட் யூ கோ பிளே தட் மேட்ச். பட் அது டெல்லிக்கோ ஏதோ சம் லோக்கல் ரீஜனல் லெவல் தான். அந்த ஆஸ்பெக்டும் வந்து இதுல வரும். புரியல இந்த காலகட்டத்துல இஸ் இட் சோ ஈஸி டு பிக்ஸ் அ மேட்ச்? இஸ் இட் சோ ஈஸி டு கிட்னாப் சம்படி? அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரைம் டாப் இந்தியன் கிரிக்கெட்டர், சரியா? நீ கிட்ட கூட போக முடியாது. கரெக்ட். அவ்வளவு சூப்பர் கிரிக்கெட்டரா இருக்கிறவங்க நீ எந்த மாதிரியான ஸ்கூல்ல வந்து அவங்க பசங்க எல்லாம் படிப்பாங்க? எக்ஸாக்ட்லி. இந்தியா பாகிஸ்தான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் நான் விளையாடியே ஆகணும். 50,000 crores கை மாற போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டெஸ்டா இருக்க போகுது. சரி, அவங்களோட டொமஸ்டிக் சர்க்கிள்னு ஒண்ணு இருக்கும்ல, வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க, வீட்டுல ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த வீட்டுல நடக்கிற விஷயம் அவங்க மூலமா எப்படி வெளியில போவோம், அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சாதாரண வீட்லயே இன்னைக்கு வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குன்னு 2 பேர் மினிமம் வச்சுக்கிற லெவல்ல எல்லாம் இருக்காங்க. இவங்க பயங்கர ஹைஃபையா இருக்கிற ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, குழந்தை, அவர் தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் அந்த குழந்தைய பாத்துக்கிற மெய்டு ஒருத்தாங்க, அப்புறமேல அந்த மேனேஜர், அவ்வளவுதான். இது வேற அவ்வளவு பெரிய வீடா கட்டுவாங்க. பார்த்தா எல்லாரும் தனித்தனியா சுத்திட்டு இருப்பாங்க. வீட்டுல நடக்கிற விஷயம் வெளியில, குழந்தை வீட்டுக்கு வரலங்கிறத அந்த ஆயமா மூலமா வெளில போயிருக்கணும்ல இந்நேரத்துக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் போவே இல்லை இவங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி, அதான் செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நீ சொன்ன தெரியுமா, அவ்வளவு பெரிய ஸ்டார் கிரிக்கெட்டரோட பையன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல படிப்பான் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா ஒரே இந்த பாயிண்ட் தான் என்னன்னா, இவங்களுக்கு ஒண்ணு பயங்கர டாப் கிளாஸான பீப்புளை காமிக்க தெரியுது, ஓகேவா? பணக்காரங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க, இல்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா இப்படிதாங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸை இவங்களுக்கு காட்டவே தெரியலங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. நயன்தாரா வந்து ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டர் பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர்னா அவளுக்கு எவ்வளவு, அது அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருக்கணும்,
அந்த ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம் எவ்வளவு சம்பளம் இருக்கணும்? இவங்க என்னடான்னா ரொம்ப எக்கனாமிக்கலி புவர் ஃபேமிலி மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா டியூரிங் தி பேக் எண்ட் ஆஃப் மூவி ஆர் ராதர் தென் மாதவன் மீட் சித்தார்த் எங்க படிச்ச அப்படின்னாக்க MIT. ஓகேவா? சித்தார்த் என்ன கேட்பாரு, என்ன பண்றீங்க? சித்தார்த் லோக்கல் இருக்குன்னா அப்ப மாதவன் சிரிச்சுனே வந்து அந்த மூஞ்சில அந்த ஒரு கோவம், அந்த ஒரு தூள் வச்சுட்டு, அந்த ஒரு கர்வத்தை வச்சுட்டு பாஸ்டன் MIT ஓகேவா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துல பார்த்தேன் அப்படின்னா, நம்ம பழையபடி அமெரிக்காவே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவனோட அந்த ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு. சோ மாதவன் யூஎஸ் ரிட்டர்ன், யூஎஸ் ரிட்டர்ன்ல இருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் தங்குற வீடு எங்க, அந்த வீடோட லுக்ஸ். சோ அப்ப நயன்தாரா வந்து என்ன கேஸ்டா டீச்சர் அப்படின்னா கூட 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியல, 5 லட்சம் ரூபாய் கூட வழி இல்ல. அந்த மாதிரி கையில ஆனா ஆப்பிள் போன் இருக்கு. நிறைய முரண், பயங்கர முரணு. ஓகே, ஹலோ, யார் நீங்க? எங்க கிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு அர்ஜுன் சார். எதுவாக இருந்தாலும் மேட்ச்க்கு அப்புறம் எங்கள் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். எனக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணாம உன்னோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகாது. மேட்சை பாருங்க. I mean the event of match fixing, அந்த வட்டி குரூப், கடன் கொடுக்குற குரூப், ஒரு லோக்கல் ரவுடி, அந்த லோக்கல் ரவுடி வந்து என்னமோ கோடி 10,000 கோடி 5,000 கோடி மேட்ச் பிக்சிங் 50,000 கோடி அவன் கேட்கிறேன், மேட்ச் பிக்சிங் பண்ணது அவ்வளவு ஈஸியா இல்லைன்னா மேட்ச் பிக்சிங் பண்றவங்களை வந்து ரீச் பண்ணது அவ்வளவு ஈஸியா? அசால்ட்டா இந்த ரவுடி அந்த ரவுடி அப்படி பொண்ணே சேர்ச்சி அதுக்கு மேல உட்காந்துட்டாரு. என்ன சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த டேர்ம் நீ கேள்விப்பட்டிருப்ப. சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்னா ஒரு நல்ல கதை யோசிச்சுட்டாங்க, ஒரு கேரக்டருக்கு இல்ல ஏதோ ஒரு கேரக்டர் வருது, அந்த கதையில வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அந்த கேரக்டர் திருப்பி அந்த கதையில இருந்து எப்படி வெளியில எடுக்கிறதுங்கிறதுக்காக சில படத்துல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு தம்பி கேரக்டர் இல்ல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஹீரோக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டர் செத்து போயிடும். ஓகேவா? அப்படிதான் இருக்கும் பை டிஃபால்ட்டா. அது வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டிங்கிற மாதிரி வச்சுக்கேன். அப்படி கொண்டு போயிடுவாங்க. அந்த கேரக்டர் படத்துல இருந்து எடுத்து ஆகணுங்கிறதுக்காக கொண்டுருவானுங்கன்னு வச்சுக்கேன். இது இந்த மாதிரி தான். இப்ப அது வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டிங்கிறது வந்து இப்ப புதுசா ஒரு டேர்ம் கொண்டு வரணும். சினிமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் கொண்டு வரணும். அடுத்தது லிபர்ட்டி கிடையாது. இது இஷ்டத்துக்கு நிறைய பாட்டுனா இவ்வளவு அலப்பறம் நடக்குது, கலவரம் நடக்குது. ஒரு சைடு ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டரோட பையனா காரணம் போலீஸ்க்கு போல, சரி ஃபைன், ஓகே. ஆனா ஒரு இது நடக்கிறது, மேட்ச் பிக்சிங்கோட அலிகேஷன் ஸ்கேண்டல், அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. போலீஸ் டம்மியா அந்த இதே போலீஸ் அங்கேயும் மேலே எங்கேயும் போறோம். அந்த போலீஸார சித்தார்த்தோட ஜூனியரு சேவாக்கு மேட்சோட சீக்வன்ஸ் காட்டினாங்க பாரு, 5 நாள் டெஸ்ட் மேட்சோட இது. ஐயோ ஏண்டா, என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் படம் தான் டங்கல், இறுதி சுற்று எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோ. அதுல காட்டிட்டு அந்த கிரிக்கெட் சீக்வன்சிங்கும் அந்த டென்ஷன் அந்த ஆரா அது கூட இந்த படத்துல இல்ல. சரி, என்ன தெரியுமா பிரச்சனை? நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எடுத்துட்டு போற அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே இந்த ஸ்போர்ட்ஸ் மூவியை வந்து நம்ம ஆடியன்ஸோட கிரிப்பிங்கா கொண்டு போயிடலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸோட ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரியும். அது பாக்ஸிங்கா இருக்கட்டும், இல்ல ஃபுட்பால் மேட்சா இருக்கட்டும், இல்ல கிரிக்கெட்டா இருக்கட்டும், உனக்கு வந்து அந்த யாரு வின் பண்ணா என்ன பண்ணா வின் பண்ணுவாங்கிற அந்த ஃபார்மேட் உனக்கு ஈஸியா தெரியும். இப்ப கிரிக்கெட்னா ஸ்கோர் தான் மேட்ரு, ஃபுட்பால்னா எத்தனை கோலுங்கிறதா மேட்ருன்னு வச்சுக்கேன். சோ அந்த ட்ராக்கை காமிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்ப இத்தனை கோல் அடிச்சிட்டான், நம்ம இன்னும் இத்தனை கோல் அடிக்கணும், இல்ல நம்ம இன்னும் 0ல இருக்கோம், இல்லன்னா நம்ம கிரிக்கெட்டா இருந்ததுன்னா இனியும் ஒரு ஓவர்ல இவ்வளவு ரன் அடிக்கணும். அந்த ட்ராக்கை காமிச்சுக்கிட்டே வருவாங்க. உனக்கு வந்து என்ன ஆகும், என்னதான் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் மூவியும் நெகட்டிவ் எண்டிங் இல்லைன்னா கூட நம்ம உட்காந்து பார்ப்போம். சரி, அவங்க அந்த சக்சஸை எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி தான் போவோம் ஸ்போர்ட்ஸ் மூவி. ஓகேவா? இந்த படத்துல அந்த ட்ராக்கே காட்டல. 5 நாள் டெஸ்ட்ன்றாங்க, நடுல ஸ்கோர் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சித்தார்த் எவ்வளவு அடிச்சானே தெரியாது, நல்லா விளையாண்டுட்டு வெளில வந்திருப்பான் தெரியுமா? சரி, எவ்வளவு அடிச்சான்னு சரியாவே கம்யூனிகேட்டே ஆயிருக்காது. அதுல ஃபர்ஸ்ட் டேவோட எண்டிங்ல ஆனதுக்கு அப்புறம் ஸ்கோர் கார்டு காட்டுவாங்க. அதுல வந்து 48, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து மேட்ச் அவுட் ஆயிடுவான். சரி, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது முதல் நாள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிச்சாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க எவ்வளவு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் இவங்க எப்படி அதை சேஸ் பண்ணாங்க, அந்த ஒரு ட்ராக் காமிச்சிருந்தாங்கன்னா பாக்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, நம்ம இந்த ஸ்கோர் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்திருக்கலாம் மேபி.
எதுவுமே இல்லாம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் இருக்கு, ஒரு பால் தான் இருக்கு, 4 ரன் அடிக்கணும் கொண்டு வந்துட்டீங்கன்னா டேய் என்னன்னா உங்க கன்வீனியன்ட்டுக்கு சரி ஓகே, அந்த விடாமுயற்சி மாதிரி தான். சரி ஓகே கிளைமேக்ஸ் வந்துருச்சு, சரி ஸ்டண்ட் மாஸ்டர் வர சொல்லுங்க, சண்டை போட்டு படத்தை முடிப்போங்கிற மாதிரி. சரி ஓகே கிளைமேக்ஸ் வந்துருச்சு, சரி ஒரு பால் 4 ரன் வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான அந்த ஒரு சீக்வன்சிங் இருக்குல்ல, அந்த சீக்வன்சிங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏன் புவர் எக்ஸிகியூஷன் சொல்றேன் அப்படின்னா, நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்போ வந்து பாஸ்டன் MIT-ல படிச்சுட்டு வந்த ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வந்து வர்றப்போ அப்புறம் கை வீசிட்டா வருவான். ஒரு ப்ராஜெக்ட் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டா மைண்ட்ல இருக்கு வருதுங்கிறப்போ அவன் பேசிக் ஃபண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்டன்ல படிச்சுட்டு வரவனுக்கு பை டிஃபால்ட்டாவே எத்தனை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வருவாங்க அப்ரோச் பண்றதுக்கு, எத்தனை ஃபண்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும். அவன் என்னடா கந்து வெட்டிக்காரங்கிட்ட 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். அதான் இதுதான் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ங்கிறது. உங்க இஷ்டத்துக்கு இந்த பிரச்சனை பாருங்க எந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சனை தெரியுமா அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக பாஸ்டன்ல படிச்சுட்டு வந்தவருங்க பட் ஆனா கந்து வெட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டுமே மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி லாஜிக்கலாவே தப்பு. இது இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. என்னதான் வந்து பாஸ்டன் MIT-லே அவன் 35 மார்க் ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்தவனா இருந்தா கூட அவனுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கும், அவனுக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு சோர்ஸ் மூலமா ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அவன் டீல் பண்ற ஆளுங்களே வேற லெவல்ல இருப்பானுங்க. எனக்கு நான் சொல்ல வந்த டேர்ம் வந்து பொல்யூஷன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மூவியை வந்து பொல்யூட் பண்ண மாதிரி. ஸோ அது நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு பார்க்ல உட்காந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு இருக்கும் போது நல்ல கரும்பு புகையை கட்டின்னு ஒரு லாரி ஒன்று போச்சுன்னா அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் கழிப்பு வைப்போம். அதேதான் அந்த மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நல்ல ஒரு பிளாட் உள்ள ஒரு படத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிடுச்சு. பிளஸ் அந்த ரவுடியை வந்து ரவுடின்னு காட்டுறதுக்காக அவனை கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, அதெல்லாம் வந்து சொல்றது நல்லது. எனக்கு அந்த ஸ்டேட்டை வந்து ரொம்ப ஒரு டெலோய் ஸ்டேட்டா கட்டிப்பாங்க, அப்படியே பயங்கர வரப்பா இருந்து ஹீல் ஆஃப் த சக்கம். அதெல்லாம் வந்து வெரி அமைச்சரா இருந்தது. பிளஸ் இன்னொரு விஷயம் நீ யோசிச்சேன் அப்படின்னா, சில டைலாக்ஸ் வந்து வெரி நைஸ். எனக்கு நான் மறந்தேன் பாயிண்ட் அவுட், பட் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து இட் வாஸ் வெரி நைஸ். கரெக்ட். ஆக்சுவலா நீ சொன்னதுமா டைலாக் எனக்கு ஒரு டைலாக் அப்படியே மண்டையில் நின்னுது. என்னன்னா, நீ வந்து உனக்காக ஆடுறியா இல்ல நாட்டுக்காக ஆடுறியா அப்படின்னு சித்தார்த்த கேட்கிறப்போ சித்தார்த் ஒரு டைலாக் சொல்லுவான். போருக்கு போற வீரன் வந்து அவன் நாட்டுக்காக போரிடுறானா அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போரிடுறானா அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தது, அந்த டைலாக் எக்ஸலண்டா இருந்தது. அதான் சொல்றேன்ல, அங்கங்க வந்து டைலாக்ஸ் தான் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்ததுன்னா இந்த எக்ஸிகியூஷன் தான். இப்போ எனக்கு நீ சொல்லு, எனக்கு சில விஷயங்கள் புரியல. என்னன்னா, இப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து மாதவன் வந்து சித்தார்த்தோட பையனை கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கறது வந்து அந்த லோக்கல் ரவுடிக்கு தெரிஞ்சிடும்ல. அவன் வந்து டே நீ பயங்கரமான ஆளியா, பெரிய கிரிக்கெட்டரோட பையனே கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒன்னால பாரு மேல சிண்டிகேட் ஃபர்ஸ்ட் ரூலே வந்து இந்த மாதிரி வந்து இது பண்றப்போ பெட்டிங் பண்றப்போ பிளேயர்ஸ் ஃபேமிலியில கை வைக்க கூடாதுங்கிறது தான். இப்ப ஒன்னால பாரு அந்த சிண்டிகேட் வந்து அந்த ஒரு அவனுக்கு மேல இருப்பாங்களே அந்த ஒரு சேட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ட் கட்டுவாங்க, கன் ஷாட் மாதிரி. அவனையும் கொண்டுட்டாங்க, அவன் அசிஸ்டன்ட் 2 பேருமே கொண்டுட்டாங்க. ஒன்னால அடுத்து உனக்கு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல. எனக்கு அது புரியல. அப்படி அந்த சீக்வன்ஸ் படி பார்த்தனா இந்த ரவுடியை தானே அவங்க கொண்டிருக்கணும். இந்த ரவுடியை எப்படி விட்டானுங்கன்னு எனக்கு தெரியல. ரவுடியும் அந்த சேட் இருக்காருல, பணம் வச்சு வட்டிக்கு விடுறாருல, அவங்களாம் தானே பார்ட்னர்ஸ். ஆக்சுவலா அவங்க பார்ட்னர்ஸ் தான். இவன் தான் சொல்லுவான்ல, சார் 50 லட்ச ரூபா நான் என்ன சார் நீங்க என்ன மட்டும் தனியா கழட்டி விடுறீங்க, 50 லட்ச ரூபா அவன் தரலங்கிறதுக்காக நீங்க என் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அவங்க 2 பேரும் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் அவங்க கிட்ட ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இவன் மூலமா லாஸ் ஆன 50 லட்ச ரூபாய இந்த ரவுடி கிட்ட இருந்து இந்த சேட் எடுத்துக்கிட்டாரு கணக்குக்காக. அப்ப அவன் கேட்பான்ல இது மட்டும் நியாயம் அப்படின்ட்டு. The state is so powerful that he knows everything about everybody or anybody under his scrutiny. Okay. அதுதான் வந்து விஷயம். ஏன்னா மாதவன் வந்து எப்போ மீட்டிங் எப்படி மீட்டிங் யார் கூட மீட்டிங் என்ன பண்ண போறாங்க முதல்ல அவன் வந்து சொல்லுவான். So he has context. கரெக்ட். இப்ப நீ சொல்ற பாயிண்ட்ல இருந்து எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இப்ப அந்த சேட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பயங்கர இன்ஃபுளுன்ஷியல் பர்சனா இருக்கான்னு வச்சுக்கேன். இப்ப மாதன் வந்து டேய் இவனை வந்து அர்ஜுனை செட் பண்ணியாச்சு, நீ வந்து பெட்டிங் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறப்போ அந்த சேட் அந்த பிசினஸ்ல இருக்கிறவரு ஒரு பேசிக் செக்லிஸ்ட் ரன் பண்ணும்ல. நீ எப்படி அவனை செட் பண்ண, அவன் ஃபேமிலி கேம்ல எதுவும் பண்ணல இல்ல எப்படி பண்ணங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பவுண்டரி கிராஸ் பண்ணிட்டா எனக்கு உயிருக்கு ஆபத்துரா அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட ரன் பண்ணிருக்கணும்ல. அவன் நீ எப்படி பண்ணுங்கிற சொல்றா, அப்புறம் தான் நான் ஃபர்தராவே ப்ரொசீட் பண்ண முடியும், எங்களுக்குன்னு சில பவுண்டரிஸ் எல்லாம் இருக்குடா அப்படின்னு அந்த செக்லிஸ்ட் அவன் ரன் பண்ணிருக்கணும். அது பண்ணவே இல்லை.
ஓகே செட் பண்ணிட்டியா, ஓகே அடுத்த பால் கேட்சோட சொல்லு, அடுத்த பால் வந்து 4 அடிக்காம ரன் அவுட்டா சொல்லு, இந்த மாதிரி பண்றானுங்க. ஏதோ நம்ம மொட்டை மாடியில விளையாடுற மாதிரி. ஓகேவா, இது எனக்கு இப்ப எனக்கு இன்னொரு டவுட், நான் ரெண்டாவது கேட்க வந்த டவுட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரவுடி இருக்கான்ல, அந்த ரவுடி மேல வந்து இந்த போலீஸுக்கும் போலீஸோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அந்த 2 போலீஸ்க்கும் டவுட் வருதுன்னு சொல்லிட்டு அவன் போன்ல என்ன டேப் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. அந்த ரவுடி டேப் பண்ணது மூலமா தான் இந்த சேட்டு பேர் ஏதோ சொல்லுவானுங்க, அவங்க கிட்ட பேசியிருக்கான் சார் அடிக்கடின்னு, இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான் அப்படிங்கிற டவுட்லாம் வரும். அப்போ மாதவனும் இந்த ரவுடிக்கு போன் பண்றப்போ அந்த லைன் மட்டும் எப்படி டேப் பண்ணாம போச்சு, இல்ல அந்த டேப் பண்ணப்போ மாதவன் நீ என்ன பேசுறாங்க இவங்க கேட்காம விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு லூப் ஹோல். 2 3வது கிளைமேக்ஸ்ல மாதவன் செத்துடுறானா இல்ல என்ன ஆகுது அது ஆக்சுவலா? ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, படம் முடியறப்போ பார்த்தோன்னா நியூஸ் ஒண்ணு வருது, இந்த மாதிரி வந்து ரிசர்ச் ஸ்காலர் சரவணன் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சது வச்சு ஹைட்ரோஃபியூல் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. செத்து போனவனுக்கு போஸ்டமஸ் அவார்டா இல்ல என்னது இது எனக்கு புரியல. அது அவன் செத்துட்டானா உயிரோட்டு இருக்கானா? அப்ப உயிரோட்டு இருந்தா அவனை ஏன் கிரைம் இதுக்கு அரெஸ்ட் பண்ணல? சரி, ஓகேவா, அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஏகப்பட்ட பிளட் பாத்து மாதவன் அடிச்சு கீழே வந்தாச்சு. அது சித்தார்த்தோட அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அந்த கிரிக்கெட் பேட் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த பேட்டால அடிச்சு சோ ரிவெஞ்ச் டேக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். மாதவன் கீழே வந்தாச்சு, பிளட் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனாங்க. நயன்தாரா நோ ரியாக்ஷன், குழந்தைய மட்டும் கையில பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோட பாக்குறா. ஸோ ஐம் அசியூமிங் தட் மாதவன் இஸ் டெட், பட் மாதவன் சம்டைம்ஸ் டேக்கன். ஓகே, ஆனா அந்த ஐடியா வச்சு சம்படி ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து ஓகே இல்ல இப்போ ஃபைனலா வந்து ஒன்னு பண்ண சொல்றாங்கல்ல, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்களா அர்ஜுன, நீ விளையாடவே போக கூடாது, ரிட்டையர்ட் ஆயிட்டு அப்படியே இருந்துரு, ஸ்டே பேக், டு நாட் கோ டு த கிரவுண்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே மீறி அர்ஜுன் போயிட்டு அந்த லாஸ்ட் 1 பால்ல 4 ரன் அடிச்சிடறான்ல. இப்போ அது பண்ணல, அது பண்ணாதானே வந்து செக்ரட்டரி சைன் பண்ணி இந்த நியூஸ்ல பப்ளிஷ் பண்றதா அக்ரிமெண்ட். ஓகேவா, சைன் பண்ணிட்டாரு, பை தான் சைன் பண்ணிட்டாரு, பட் நியூஸ்ல பப்ளிஷ் பண்றதா இது வந்து அக்ரிமெண்ட் வந்து நீ கடைசியா இந்த இது பண்ணாதான் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். இவன் பண்ணல, மாதவனும் செத்துட்டான். பட் யார் இது வந்து சரி பாவம் போனா போதுன்னு சொல்லி எடுத்து நடத்தி நியூஸ்ல எல்லாம் கொடுத்த மாதிரி பண்ணாது. அது எனக்கு வந்து எதுக்காக அப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி அதை காமிக்காமே இருந்திருக்கலாம், ஒன்னும் பெரிய லாஸ் கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. மாதவன் செத்தாச்சு, மினிஸ்டர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அந்த மினிஸ்டர் வந்து கிரெடிட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, every bloody single person is selfish to something. கரெக்ட். ஒரு போல பேட்டால அடிக்கிறவனை தான் ஹீரோவா பாக்குது. ஆனா எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கும் நீ யார் அவனுக்கு அவ்வளவு நேரம் வந்து நீ அந்த நயன்தாரா மாதவன் எபிசோட எடுத்தனா அந்த போட்டு போக அடிச்சுப்பாங்க, மாதவனை பார்த்து நீ இப்படி பண்றியே அப்படி பண்றியே இது பண்றியே அது பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐ திங்க் மீரா ஜாஸ்மின் போன் வரும், நயன்தாராவும் மீரா ஜாஸ்மின் கால் பண்ணீங்களா? இல்ல இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சுட்டான்னு சொன்னா அதான் என்ன அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு she too changes for what 5 lakhs அதத்தான கிளைமேக்ஸ்ல அவன் சொல்லி காட்டுவான். அப்போ ஒண்ணு யூ ஹேட் சாய்ஸ், நீ சொல்லிருக்க வேண்டியதானே. அப்போ வந்து இல்ல என் பையன் உங்க பையனை வந்து என் ஹஸ்பண்ட் தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிருக்க வேண்டியதானே, நீ ஏன் வந்து அப்ப பேசல அப்படின்னு அப்பயும் சொல்லி காட்டுவோம். சோ அதுதான் சொல்றேன்ல, ஒவ்வொருத்தருமே சொல்ற மாதிரி சூழ்நிலை கைதிகள் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்ததுடா, அதெல்லாம் நல்லா இருந்தது. சூழ்நிலை கைதின்னு சொல்லலாம். ஆனா வந்து பட் நான் சொல்ற வர்றது என்னன்னா, எவ்ரிபடி இஸ் செல்ஃபிஷ் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஸோ மாதவனுக்கு தன்னுடைய இது வரணும், என்னுடைய டெக்னாலஜி என்னுடைய அறிவு வெளியில வரணும். சித்தார்த்துக்கு நான் ஐ ஷுட் பிகம் இது, அதனாலதான் வந்து நீ கிரிக்கெட் கூட ஆடாம போயிருக்கியா, நீ அது செஞ்சிருக்கியா இது செஞ்சிருக்கியா அப்படின்னாக்க நான் மேட்ச் ஆடாம இருக்க முடியாதுமா மீரா ஜாஸ்மின் கிட்ட நான் போயே இருக்கேன். அதே மாதிரி அவங்க அப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாரு, இருந்தாலும் நான் வந்து போவேன் விளையாட்டுக்கு. அது வந்து அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ். ஓகே, ஸோ ஈச் அந்த போர்ட்ரேல் ஆஃப் தி கிரே ஷேட் ஆர் அந்த டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நல்லாவே கண்டிப்பாங்க. ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஐ மீன் மாதவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஐ மீன் எல்லாருமே பிடிக்கும், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின்,
எவ்ரி கேரக்டர், ஈவன் அந்த மாதனோட ரிலேட்டிவா வர அந்த ஒரு கேரக்டர் கூட ஒரு பினாமினல் கேரக்டர் ஆர்டிஸ்ட். காளி வெங்கட் அவர் பேரு. ஓகே, எக்ஸலண்டா நடிப்பாரு. சூப்பரான ஒரு ஆள். எனி ரோல் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, அவருடைய ஸ்டாண்டலோன் படமே ஒண்ணு இருக்கு, ஒரு படம். அவர் வந்து போஸ்ட்மேன். கார்கிடா, கார்கில் அவர் தானே சாய் பல்லவி கூட பாரு. கார்கி அப்புறம் இல்ல அது ஓகே. எனக்கு டக்குன்னு வாங்குறது ஒரு போஸ்ட்மேன் படம் ஒன்று இருக்கும். ஓகே, ஒன்லி போஸ்ட்மேன் வில்லேஜுக்கு. அது ரியல் லைஃப் ஸ்டோரி அது. ஸோ மாதவனோட இந்த டிரான்சிஷன் ஆஃப் பிகமிங் வில்லன், நீ சொன்ன மாதிரி ஷைத்தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனாலும் ஷைத்தான்ல வந்து இந்த ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த சாக்லேட் பாய் ஸ்டில் வாஸ் தேர். ஓகே, எதுக்குன்னா டு அட்ராக்ட் தி ஃபேமிலி, அதுக்காக அந்த போர்ஷன் தான். மேபி அது எமோட் பண்றப்போ அந்த ஒரு ஈவில் வந்து மாணவனுக்கு ப்ராபப்லி இஸ் சோ பியூட்டிஃபுல் ஆர் சோ குட் லுக்கிங். மாணவனுக்கு வந்து அந்த ஈவனுக்கு வந்து வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேபி மாணவனாலே இது வந்து கொரோனா டைம்ல திடீர்னு ஒரு ட்விட்டர்ல ஒரு போட்டோ ஃபுல் ஷேர் பண்ணிட்டு தெரியும் செல்ஃபி எக்ஸலண்டா இருப்பாரு. இதுல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் வெரி குட். எஸ்பெஷலி அந்த பெட்ல படுத்து நைன்ல அந்த இது பண்ணிட்டு அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் இவங்க பிஃபோர் தட் ஐவிஎஃப் பண்ணிக்கிற அந்த ஒரு தருணத்துக்கு முந்தின நாள் வந்து they will be together. ஸோ ஆஃப்டர் பீயிங் டுகெதர் மேல இருந்து ஒரு ஷாட் ஒன்று அப்படியே. அப்ப நயன்தாரா வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, எனக்கு தேவையெல்லாம் ஒரு வீடு, அப்புறம் ஒரு குழந்தை, ஒரு 2 bedroom house, ஒரு குழந்தை, சம்திங் லைக் தட். அவ்வளவுதான் என்னுடைய நயன்தாராவோட தேவை, அவ்வளவுதான். ஆனா ஒரு இவன் எம்ஐடியில போய் படிச்சு அவ்வளவு உழைப்பை போட்டு எம்ஐடி வேண்டாம், யூஎஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்கிற ஒருத்தனுக்கு, நானே ஒண்ணு தனியா நான் ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது இருந்திருக்கும், ஆசைகள். நீ அது முந்தின கொஞ்சம் சீன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அதை காட்டிப்பாங்க. நான் இன்னைக்கு இங்க ஒரு ப்ரோக்ராம் பிக்சர் நிக்கிற மாதிரி ஒரு சார்ட், நான் இங்க நிக்கிறேன், நாளைக்கு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த உயரத்துல இருப்பேன், அங்க இருந்து நான் இந்த உலகத்துல வந்து பொட்டாட்டியை துர்காவே ஒரு கங்காவே பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு இது. அப்போ மாதவனுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், என்னடா நம்ம என்ன ரேஞ்ச்ல இருக்கோம், இவனானா ஒரு வீடு ஒரு குழந்தை போறன்னு உட்காந்துருக்கா. அப்பதான் அவங்க அந்த ஈவில் மைண்ட் செட். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. மாதவன் பிளே கேம் கீப்பிங் சித்தார்த் சன், அந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. ஆனா ஆஃப்டர் டேக்கிங் ஓவர் அந்த மூஞ்சில அந்த எக்ஸ்பிரஷன் ஆகும் சரி, அந்த தண்ணி எஸ்டே பண்ணதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. ஓகே, டிஷா இருந்தது. ஏன்னா பிராங்க்லி ஸ்பீக்கிங் என்னதான் ஒரு அரக்கனா மாறினா கூட உள்ளுக்குள்ள ஒரு அள்ளு இருக்கும். ஏன்னா சட்டம் கை மேல நீ கை வைக்க முடியுமா? அதான். இல்ல தோனியோட பொண்ணு தினம் ஸ்டேடியத்துக்கு வரா, நீ போய் ஒன்னால கை விட்டுற முடியுமா தோனி பொண்ணுக்கு? இல்ல தோனி ஃபேமிலி கிட்ட தான் அவங்களால பேச முடியுமா? இல்லையா? அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த இன்ஜுரி ஆகும்ல சித்தார்த்துக்கு, அது வந்து லெஃப்ட் சீக் ரைட் சீக்ல ஆகும்னு வச்சுக்கேன். ஆனா லெஃப்ட் ஷோல்டர்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அது என்ன கணக்கு? அது எனக்கு புரியல. அது தப்பா இல்ல அப்படி பாசிபிளா? அது நீ கவனிச்சியா? அது நான் கவனிச்சேன். நான் இன்னொன்னு கவனிச்சேன், திரும்பி ஆட வரும்போது அதே அந்த அழுக்கான ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அது கண்டுகட்டி இருக்கும். ஆனா அந்த அழுக்கான ட்ரெஸ் வந்து படம் பூராவே இருக்கு. 5 நாளைக்குமே நீ பாகிஸ்தான் போலர்ஸ் எல்லாம் பார்த்தனா அதே அழுக்கு பேண்ட் அழுக்கு சட்டை தான் போட்டுனாங்க. அதேதான் யாருமே. ஏன்னா ஆனா இந்த ரியாலிட்டி பார்த்தா அப்படின்னாக்க தினமே எல்லாம் தோச்சுதான் வருவாங்க. கரெக்ட். இப்ப இதுவே வந்து எனக்கே ஒரு டவுட், இந்த சித்தார்த்து இங்க அடிப்பட்டுதான் இங்க அடிப்பட்டுதா? இல்ல ரைட் சீக்ல தான் அடிபட்டுரும், ஓகேவா? ஆனா லெஃப்ட் ஷோல்டர் எல்லாம் பிளட் கிளாட் இருக்கும் பயங்கரமா. பிளட் கிளாட்னா அந்த இது ஸ்ட்ரெயின் இருக்கும், பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதுதான் டவுட் எனக்கு. மேபி தெரியல. அதே மாதிரி மாதவன் வந்து நீ சொன்ன இல்லையா, மாதவனோட ஷேட்ஸ் வந்து சைத்தான்ல இருந்து கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்ட்டு இருந்தா கூட, எவனோ ஒருவன் ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கியா? எவனோ ஒருவன் ஞாபகம் இருக்கா? சீமான்லாம் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. சீமான் தான் போலீஸ். அந்த படத்துல மாதவன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா, ஐ மீன் ரொம்ப
டிப்ரெஷன் ஆயிரும். பயங்கர டிப்ரெஷன்ல போய் பாக்குறவங்க எல்லாம் ஐ மீன் பாக்குற கெட்டவங்க எல்லாத்தையும் கொல்ற மாதிரி ஆயிடுவான். அது அந்த டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும். எவனோ ஒருவன்ல ரொம்ப நல்லா ரிலேட் ஆகும். அவன் கேட்கிற ப்ராப்ளம், அவன் பதில் சொல்றது, அது நம்மளுக்குமே நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிருப்பான் லைஃப்ல. பட் இது வந்து இவனுங்கெல்லாம் ஆர்டிபிஷியலா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம கூட ரிலேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு அதுதான் ப்ராப்ளமா இருந்தது எனக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். என்னவோ ஓவரால் ஓகே படம் அவ்வளவுதான். முதல்ல சொன்ன மாதிரி ஐயோன்னு இருக்காது, ஆஹானும் இருக்காது. இந்தியாவே உங்களை நம்பி தான் இருக்கு. ஸோ கான்செப்டுவலி வெரி குட் மூவி. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். நம்ம கட்சியா வந்து கண்ணதாசனோட தான் ரிலேட் ஆகிற மாதிரி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் ஓடுறதில்ல. அதனால இது அவ்வளவுதான். ஆக இப்ப சனி பயிற்சி வேற போன மாசம் ஆரம்பிச்சிருக்கு. எவன் அவனுக்கு என்னென்ன இருக்கோ அவன் வந்து கணக்கு தான் போகுது, வரதான் போகுது. செய்யுங்க, டெஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணி போங்க. நல்ல பக்கம் நல்ல சைட்ல நில்லுங்க. கருத்து முடிச்சு போயிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. ஆனா எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க.